ஆடித்தபசு திருவிழாவை முன்னிட்டு ஜூலை 28ஆம் தேதி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சங்கரன் கோவிலில் உள்ள சங்கர நாராயண சுவாமி கோவிலில் புகழ்பெற்ற ஆடித்தபசு திருவிழா 28ஆம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் அன்றைய தினம் பல்வேறு பகுதிகளில் சங்கரங்கோவிலுக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பதால் தென்காசி ஆட்சியர் ரஞ்சித் சிங் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார். ஆடி மாதம் தொடங்க உள்ளதை முன்னிட்டு ஆணி மாதத்தின் கடைசி நாளான ஜூலை 16ஆம் தேதி அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஒரு சார் பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 டோக்கன்களும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள இடங்களுக்கு 200க்கு பதிலாக 300 டோக்கன்களும் வழங்கப்பட உள்ளன. அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 150 சாதாரண டோக்கன்களோடு கூடுதலாக 4 தட்கல் முன்பதிவு டோக்கன்களும் வழங்க அரசு தரப்பில் ஆணையிடப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த திருவொற்றியூர் சுற்றுவட்டாரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. எண்ணூர், மணலி, ராயபுரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. எல்னினோ பருவநிலை மாற்றத்தால் ஏற்பட்டுள்ள வெப்பத்தின் தாக்கம் குறைந்து நல்ல மழை பெய்ய வேண்டி கோவை நாதன்கவுண்டன் புதூரில் உள்ள அஷ்டபைரவர் கோயிலில் சிறப்பு யாகம் நடைபெற்றது. 9 வகை மூலிகைகளுடன் யாகம் நடத்தப்பட்டது. பூமி குளிரவும், விவசாயம் செழிக்கவும், மக்கள் நோய் நொடியின்றி வாழவும் பக்தர்கள் வேண்டினர். பசுமையான பொருட்களை கொண்டு விசேஷ யாகமானது நமது குங்குகாசி அஷ்டபைரவர் திருத்தலத்திலே ஓம்கார பைரவாய ஸ்வாஹா, ஓம் கால சம்ஹாரீஸ்வர பைரவ சுவாமினே நமோ நம ஸ்வாஹா, கைகோடு பைரவாய ஸ்வாஹா. நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் அதிகரித்து ₹6.75 என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. முட்டையிடும் கோழிகளின் எண்ணிக்கை குறைந்ததாலும் தேவை அதிகரித்ததாலும் முட்டை விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தினமும் 5 காசுகள் அதிகரித்து வரும் முட்டையின் கொள்முதல் விலை தற்பொழுது ₹6.75 அதிகரித்திருப்பது பண்ணையாளர்களிடையே மகிழ்ச்சியை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு முட்டையின் விலை உயரவே வாய்ப்புள்ளதாக பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரில் ஆய்வு மேற்கொண்ட நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்களை களரி பயிற்சி வெகுவாக கவர்ந்தது. நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இடம்பெற்றுள்ள முகுல் வாஸ்னிக், பிரிஜ்மோகன் அகர்வால், தமிழச்சி தங்கபாண்டியன், கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் உள்ளிட்டோர் ஆரோவில் நகருக்கு ஒருநாள் பயணமாக சென்றிருந்தனர். அப்போது அந்த குழுவினர் மாத்ரி மந்திர், களரி பயிட்டு மையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டனர். வீரர்கள் செய்து காட்டிய பாரம்பரிய தற்காப்பு கலையான களரி பயிற்சியை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெகுவாக பாராட்டினர். தமிழ்நாட்டில் 15 CBSE மற்றும் பிற வாரிய பள்ளிகள் தொடங்க தடையின்மை சான்றுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தமிழக மெட்ரிக் மற்றும் மழலையர் பள்ளி விதிமுறைகளின் கீழ் இயங்க உள்ள 10 புதிய தனியார் பள்ளிகளுக்கு தொடக்க அனுமதி ஆணைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்வில் பள்ளிக்கல்வித்துறையின் முதன்மைச் செயலாளர்கள், துறை சார்ந்த உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். தனியார் பள்ளிகளின் தாளாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகள் அமைச்சரை சந்தித்து ஆணைகளை பெற்றுக் கொண்டனர். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே 64 ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இரட்டைக்குளம் கால்வாய் திட்டப் பகுதியை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ராஜீவ் நேரில் ஆய்வு செய்தார். 7500 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி அளிக்கும் இந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்ததை தொடர்ந்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். மேகதாது அணையை வேண்டாம் என கூறும் பொழுது அதற்கான கருத்து கேட்கும் ஆணையம் எதற்காக வேண்டும் என தருமபுரி பாமக MLA சௌமியா அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மேகதாது அணை விவகாரத்தை கர்நாடக அரசு வாக்கு அரசியலாக பார்ப்பதாக கூறினார். அணையை கட்டக்கூடாது, அப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஆணையம் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதையும் நாங்க அவர்கள் தெளிவா எடுத்து சொல்லி இருக்கிறோம். கண்டிப்பாக மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக இருக்கிறது. உதகை மற்றும் கொடைக்கானலில் பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டுகளுக்கு பதிலாக
சோதனை அடிப்படையில் தானியங்கி பால் விற்பனை இயந்திரங்கள் அமைக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலை பிரதேசங்களில் பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்துவது குறித்த வழக்கில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனத்திடம் இருந்து தலா 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 இயந்திரங்கள் வாங்கப்பட உள்ளதாக அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த இயந்திரங்கள் அமைக்கப்பட்ட பிறகு அருகில் உள்ள வீடுகள் மற்றும் ஹோட்டல்களுக்கு பாக்கெட்டுகளில் பால் விநியோகம் செய்வது முழுமையாக நிறுத்தப்படும் என்றும் ஆவின் தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. ஆனி பிரம்மோற்சவ விழாவின் 7ஆம் நாளில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். சிவாச்சாரியார்கள் வேதமந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதை அடுத்து சுவாமியும் அம்மனும் 4 மாட வீதிகளில் உலா வந்தனர். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் 21வது ஆண்டில் அடியெடுத்து வைத்தது. மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரை 46 கிலோமீட்டர் தூரத்தில் 16 சுரங்கங்கள், 250க்கும் மேற்பட்ட பாலங்கள், 208 வளைவுகளை கடந்து செல்லும் இந்த பாரம்பரிய மலை ரயில் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த விபத்தில் சிக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் 10 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் தீவிர பாதிப்புக்குள்ளான 4 பேர் செங்குன்றம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சையில் உள்ளவர்களை அமைச்சர் குமார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கவிதா ஆகியோர் நேரில் சந்தித்து சிகிச்சைகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் கூறினர். ஈரோடு மாவட்டம் பவானி காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து காளிங்கராயன் கால்வாயில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை காப்பாற்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தண்ணீர் திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. ஈரோடு மேற்கு எம்எல்ஏ ஆனந்த் மோகன், மொடக்குறிச்சி எம்எல்ஏ சண்முகன், நீர்வளத்துறை அதிகாரிகள், விவசாயிகள் இணைந்து தண்ணீரை திறந்து வைத்தனர். 648 மில்லியன் கன அடிக்கு மிகாமல் நீர் திறக்கப்படும் நிலையில் 15,743 ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே அணைப்பட்டியில் விவசாய தோட்ட கிணற்றில் விழுந்த 12 அடி நீளமுள்ள ராட்சத மலைப்பாம்பு மீட்கப்பட்டது. முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான 100 அடி ஆழமுள்ள கிணற்றில் மலைப்பாம்பு இருப்பது தெரியவந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மலைப்பாம்பை பிடித்தனர். பிடிபட்ட மலைப்பாம்பு ஆரோக்கியமாக இருந்த நிலையில் வனப்பகுதியில் பாதுகாப்பாக விடப்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் வீட்டிற்குள் புகுந்த கட்டுவிரியன் பாம்பை தீயணைப்புத் துறையினர் உயிருடன் மீட்டனர். சுப்ராஜ் நகரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் வீட்டில் வளரும் நாய் தொடர்ந்து குறைத்த நிலையில் சந்தேகத்தின் பேரில் பார்த்தபொழுது பாம்பு புகுந்தது தெரியவந்தது. நாகராஜ் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பத்திரமாக மீட்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே புதைக்குழியில் சிக்கிய 4 பசுமாடுகளை தீயணைப்பு படையினர் போராடி மீட்டனர். விஸ்வநத்தத்தைச் சேர்ந்த பரசுராம் என்பவருக்கு சொந்தமான 4 பசுமாடுகள் மேய்ச்சலுக்காக பேர்நாயக்கன்பட்டி பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவை 20 அடி ஆழம் கொண்ட புதைக்குழியில் சிக்கின. மாட்டின் உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்பு படையினர் நீண்ட நேரம் போராடி பசுமாடுகளை உயிருடன் மீட்டனர். பல பெண்களை ஏமாற்றி ஆபாச படம் எடுத்து மிரட்டிய நாகர்கோவில் காசிக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்தது. தண்டனையை எதிர்த்து காசி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீது விசாரணையின் பொழுது தற்போதைய சமூக ஊடக உலகில் இளம் பெண்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நீதிபதிகள் ஆனந்த், வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன் கருத்து தெரிவித்தனர். பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டிய இந்த முக்கிய தீர்ப்பு தமிழ், ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி ஆகிய 3 மொழிகளில் வெளியிட உத்தரவிட்டனர். சங்கரன் கோவிலில் விதிகளை மீறி செயல்பட்ட சாயப்பட்டறை ஆலைகள் மூடப்பட்டன. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் முறையான அனுமதி மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வசதியின்றி செயல்பட்டதாக கூறப்படும் 20க்கும் மேற்பட்ட சாயப்பட்டறை ஆலைகளை அதிகாரிகள் மூடி சீல் வைத்தனர். சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த புகார்களை தொடர்ந்து அமைச்சர் ராஜீவின் உத்தரவின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. விதிமுறைகளை மீறுவோர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீட்டு வளாகத்துக்குள் நுழைந்த யானைகளால் பரபரப்பு ஏற்பட்டது. குச்சிமுச்சி கிராமத்திற்குள் நுழைந்த யானைகள் தென்னை மரத்திலிருந்த ஓலைகளை ருசி பார்த்தன. நீண்ட நேரமாக யானைகள் உலவியதால் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் அச்சமடைந்தனர். கரூர் மாவட்டத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தி வந்த நிலங்களின் விற்பனை தடையை நீக்கி தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள மாநில செயலாளர் சண்முகம், இந்து சமய அறநிலையத்துறை 3084 ஏக்கர் நிலங்களுக்கான தடையை விலக்கிக் கொண்டதன் மூலம் அப்பகுதி மக்களின் நில மற்றும் குடியிருப்பு உரிமை பாதுகாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் மாநிலம் முழுவதும் உள்ள இனாம் நில விவசாயிகளின் நில பிரச்சினைகளுக்கும் இந்த அரசாணையை முன்மாதிரியாக கொண்டு அரசு முழுமையான தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஆனி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்ட முருகன் கோயிலில் வெள்ளித்தேர் உற்சவம் நடைபெற்றது. மேளதாளம் ஒலிக்க வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமி உலா வந்தார். ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு அன்னதான பிரசாதங்களை வாங்கிச் சென்றனர். திண்டுக்கல் அருகே ஏபி நகரில் கொட்டப்பட்ட ரசாயன கழிவுகளால் பொதுமக்கள் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளை சந்திப்பதாக புகார் எழுந்த நிலையில் திண்டுக்கல் எம்பி சச்சிதானந்தம் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்தார். கழிவுகளின் மாதிரிகள் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதன் தன்மை உறுதியானதும் பாதுகாப்பான முறையில் விரைவில் முழுமையாக அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் சிந்தலக்கரை வெட்காளியம்மன் கோயிலில் ஆனி மாத மகா வேள்வி பூஜையொட்டி 108 லிட்டர் பாலாபிஷேகம் நடைபெற்றது. 308 கிலோ எலுமிச்சை மாலை அணிவித்தும் சிறப்பு பூஜை மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் முன்புள்ள கடல் நேற்று சுமார் 80 அடி வரை உள்வாங்கி காணப்பட்டது. நாழிக்கிணறு முதல் செல்வத்தீர்த்தம் வரை சுமார் 500 மீட்டர் தூரத்திற்கு பாசி படிந்த பாறைகள் வெளிப்பட்டன. இதனையடுத்து பக்தர்கள் அந்த அரிய காட்சியை புகைப்படம் மற்றும் வீடியோவாக பதிவு செய்து மகிழ்ந்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ரயில்வே மேம்பாலத்தின் அருகே தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. மேம்பாலத்தின் அருகே ஆற்றுவாரியில் செடிகளில் திடீரென தீப்பற்றியது. சிறிது நேரத்தில் தீ மளமளவென எரிந்த நிலையில் அந்த பகுதியே புகைமூட்டமாக மாறியது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளான நிலையில் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை குறைக்க வலியுறுத்தி கோவையில் CITU ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 13 ஆண்டுகளாக மாற்றப்படாத ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்துதல், பைக் டாக்ஸியை தடை செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முழங்கினர். கட்டணம் 70 ரூபாய், 1.5 கிலோமீட்டர் இரவு நேர கட்டணமாக 1.5 மடங்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டம். இதேபோல நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு CITU சார்பில் ஆட்டோ மற்றும் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மோட்டார் போக்குவரத்து துறையை கார்ப்பரேட் மயமாக்க கூடாது, மின்சார பேருந்து சேவையை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. பெட்ரோல் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது, என்ன விலைய பாத்தியா, எகிரி எகிரி குதிக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக 73 வங்கதேசத்தினரை காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தினர். கியூ பிரிவு மற்றும் மத்திய நுண்ணறிவு பிரிவு காவலர்கள் ஒன்னல்வாடி, கோகுல் நகர், நல்லூர் அக்ரஹாரம் பகுதிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக 73 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் ஆத்தூரில் உள்ள வங்கதேச முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரத்தில் JCB இயந்திரத்துடன் வந்த கும்பல் ஒன்று செங்கல் சூளை, மீன்கடை மற்றும் தொழிலாளர்கள் தங்கியிருந்த வீட்டை இடித்ததாக புகார் எழுந்துள்ளது. முன்விரோதம் காரணமாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்காள பரமேஸ்வரியம்மன் கோவிலில் சிறப்பு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. ஆனி மாத அமாவாசையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் அருங்குன்றம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில்
சிறப்பு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பெண்கள் ஆரத்தி எடுத்து வழிபட்டனர். திருவண்ணாமலையில் புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து மாவட்ட பேருந்துகளும் இயக்கப்பட தொடங்கிய நிலையில் கடும் கூட்ட நெரிசலால் பள்ளி மாணவர்கள் பேருந்துகளில் ஏற முடியாமல் தவிப்புக்குள்ளாகின்றனர். இடையான்குடி செல்லும் பேருந்தில் படிக்கட்டை நிரம்பியதால் நடத்துனரிடம் கதவை திறக்குமாறு கேட்டும் பயனில்லை. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மாணவர்கள் பேருந்தில் ஏறி பயணம் செய்த சம்பவம் பயணிகளிடையே பரிதாபத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 6 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அரசு தொகுப்பு வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருப்பதாக புகார் எழுந்துள்ளது. பொன்னூர் கிராமத்தில் 2020ஆம் ஆண்டு 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த 31 அரசு தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டன. வீடுகள் சிதிலமடைந்து சிமெண்ட் பூச்சுகள் கீழே விழுவதாக கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே அரசன்குடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்குள் ஏற்பட்ட போட்டியில் ஒருவர் படுகாயமடைந்தார். பள்ளி வளாகத்தில் ஜல்லி அள்ளும் பணியின் பொழுது 9ஆம் வகுப்பு மாணவர்கள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவர் மண்வெட்டியால் மற்றொரு மாணவரை தாக்கினார். படுகாயமடைந்த மாணவர் திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே உயிருடன் இருப்பவரை சடலமாக படுக்க வைத்து சடங்குகளை செய்யும் வினோதமான கோயில் திருவிழா நடைபெற்றது. அணியாப்பூரில் உள்ள கோட்டை மாரியம்மன் கோயிலில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 15 நாட்களுக்கு முன்பு இந்த ஆண்டுக்கான திருவிழா தொடங்கியது. விழாவின் ஒரு பகுதியாக உயிருடன் இருக்கும் 78 வயது முதியவரை இறுதி ஊர்வல ரதத்தில் படுக்க வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லும் நிகழ்வு நடைபெற்றது. மேலும் பக்தர்கள் துடைப்பம், கிழிந்த பாய் ஆகியவற்றால் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். ஆடி மாதம் தொடங்க உள்ள நிலையில் நெல்லை மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் விற்பனை களை கட்டியது. கோயில் கொடை விழாவுக்காக நேர்த்திக்கடன் செலுத்தும் கரும்பூர், செம்பூர் உள்ளிட்ட கிடாக்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டது. சுமார் 1500 ஆடுகள் 3 கோடி ரூபாய் மதிப்பில் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் குனியமுத்தூர் அருகே போதை பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மருந்துகளை மருத்துவரின் பரிந்துரை சீட்டின்றி விற்பனை செய்து வந்ததாக கூறி மருந்தகம் ஒன்றுக்கு சீல் வைக்கப்பட்டது. கோவை புதூர் பகுதியில் உள்ள இந்த மருந்தகத்தில் காவல்துறையும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறையும் இணைந்து சோதனை மேற்கொண்டனர். அப்போது எளிதில் போதை பழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தான மருந்துகள் பரிந்துரை சீட்டு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரியவந்தது. மருந்தகத்திற்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். வேலூர் மாவட்டம் உடுகத்தூர் அருகே மேய்ச்சலுக்கு சென்ற கன்றுக்குட்டி நாட்டு வெடிகுண்டை கடித்ததில் பலத்த காயமடைந்தது. பாலப்பாடி பகுதியைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவரின் கால்நடைகள் வழக்கம் போல சாணாங்குப்பம் காப்புக்காடு பகுதியில் மேய்ச்சலுக்கு சென்றன. அப்போது அங்கிருந்த நாட்டு வெடிகுண்டை கடித்த கன்று ஒன்று வாய் மற்றும் முகத்தில் பலத்த காயமடைந்தது. வனவிலங்குகளை வேட்டையாட இந்த நாட்டு வெடிகுண்டு வைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பு அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கேப்புதூர் பகுதியில் உள்ள இந்த தொட்டி சேதமடைந்து கான்கிரீட் பூச்சுகள் பெயர்ந்து மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகிறது. 4 தூண்களிலும் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் தொட்டி உள்ளது. எனவே பெரும் விபத்து ஏற்படுவதற்குள் சேதமடைந்த தொட்டியை இடித்துவிட்டு புதிய தொட்டி அமைத்து தர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடும் வெப்பத்தால் தடுப்பணையில் நீர் வற்றி வருவது விவசாயிகளை கவலையடைய செய்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் வள்ளிபுரம் ஈசூர் தடுப்பணையில் தேக்கி வைக்கப்பட்டிருந்த நீர் கடும் வெப்பம் காரணமாக வற்றி வருகிறது. இதனால் சுமார் 80 கிராமங்களின் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பாலாற்றின் குறுக்கே 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் கஞ்சா வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் மேற்கொண்ட ஆய்வில் கார்த்திக் என்ற 22 வயதான இவர் கண்மாயில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இவர் 4வது முறையாக கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது.
நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குளத்தின் அருகே பதுங்கியிருந்த ராஜநாகத்தை தீயணைப்புத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். தெற்கு பாப்பான்குளம் கிராமத்தில் உள்ள உப்புக்காரன் என்ற குளத்தில் 15 அடி நீளமுள்ள ராஜநாகம் ஊர்ந்து சென்றது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் அம்பாசமுத்திரம் தீயணைப்புத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்புத்துறையினர் குளத்தின் அருகே பதுங்கியிருந்த ராஜநாகத்தை பாதுகாப்பாக மீட்டு வனத்துறையிடம் ஒப்படைத்தனர். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட காரில் நாட்டு துப்பாக்கியுடன் வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அவ்வப்போது ஒடுகத்தூர் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் வனவிலங்குகளை வேட்டையாடுவது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து கார் மற்றும் நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை குன்றத்தூர் அருகே இளைஞரை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று கட்டையால் தாக்கி கொலை செய்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புது வட்டாரத்தைச் சேர்ந்த 29 வயதான நீலகண்டனை திங்கட்கிழமை இரவு ஒரு கும்பல் குன்றத்தூர் பைபாஸ் அருகே உள்ள ஆளில்லாத காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்று அடித்து கொலை செய்தது. இது தொடர்பாக சஞ்சய், குகன், தங்கராஜ் மற்றும் கார்த்திக் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் சஞ்சயின் சகோதரியுடன் பேசியதால் நீலகண்டன் கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டாரத்தில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் காலிக்குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி ஒப்பாரி வைத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். நாகை MP செல்வராஜ், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெய்வேலி NLC 2வது சுரங்கத்தில் இருந்து குடியிருப்பு பகுதி வழியாக நிலக்கரி லாரிகள் இயக்கப்படுவதால் நிலக்கரியில் இருந்து வெளியாகும் புழுதி வீடுகள் மற்றும் குடிநீரில் படிந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் நிலக்கரி லாரியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து காவல்துறையினர் தலையிட்டு போராட்டத்தை கலைத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவநீத பிரபு என்ற இவர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் மயக்கவியல் பிரிவு மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். குடும்ப பிரச்சினை காரணமாக தற்கொலை செய்து கொள்ள உள்ளதாக காவல் நிலையத்திற்கு போன் செய்து கூறிவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே கோடியூர் பகுதியில் பசுமாடு வைக்கோல் மேய்ந்தது தொடர்பான ஏற்பட்ட தகராறில் சகோதரிகளான 65 மற்றும் 60 வயதுடைய 2 மூதாட்டிகள் தாக்கப்பட்டதாக புகார் அடைந்துள்ளது. காயமடைந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக தம்பதியர் அருள், சோனியா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரத்தில் பட்டப்பகலில் மளிகை கடைக்குள் புகுந்த நபர் ஒருவர் கல்லாப்பேட்டையிலிருந்து 10,000 ரூபாயை திருடிச் சென்றார். செங்கோடு நீரோடை வீதி பகுதியில் அமைந்துள்ள இந்த கடையில் உள்ளே நுழைந்த மர்ம நபர் ஒருவர் பொருட்களை வாங்குவது போல நடித்து பணத்தை திருடிச் சென்றார். இது தொடர்பான காட்சிகள் CCTVயில் பதிவாகியுள்ளன. புதுக்கோட்டை அருகே தைலமர காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. புதுக்கோட்டை அருகே வெள்ளைக்கோன்பட்டி, காயாம்பட்டி கிராமங்களுக்கு இடையே உள்ள தைல மரக்காட்டில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் வனத்தோட்ட கழகத்திற்கு சொந்தமான சுமார் 7 ஹெக்டேர் பரப்பளவு நிலம் எரிந்து சேதமடைந்தது. வனத்துறையினர், தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்பையிலிருந்து சிவகாசிக்கு கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்த 3 கைது செய்யப்பட்டனர். சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் ஒரே பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்தனர். அதில் மும்பையிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இவர்கள் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. 3 பேரும் கைது செய்யப்பட்டு 2 கிலோ கஞ்சா, இருசக்கர வாகனம், 3 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வட்டாரத்தில் கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் காப்பீட்டு மானியம் கடந்த 3 மாதங்களாக வழங்கப்படாததால் கால்நடை வளர்ப்போர் கடும் சிரமமடைந்துள்ளனர். தீவன விலை 30% உயர்ந்துள்ளதால் கறவை மாடு வளர்ப்பு செலவு அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர்.
எனவே தீவனம் மற்றும் காப்பீட்டு மானியத்தை மீண்டும் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.